ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிக்கா இன்டிகிரேஷன் கிளவுட்ல லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து நான் வந்து என்னோட லாகின் பண்ணியிருக்கேன். இது பண்ணிட்டு டேட்டா இன்டிகிரேஷனுக்குள்ள போயிட்டேன். டேட்டா இன்டிகிரேஷனுக்குள்ள போயிட்டு இப்போ இது வந்து இன்டிகிரேஷன் டேட்டா டேட்டா இன்டிகிரேஷனோட ஹோம் பேஜ். இதில் நியூ போயிட்டு நியூலேருந்து மேப்பிங்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ என்னோடய சோர்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் என்னோட சோர்ஸ் லுக்கப் இஎம்பி. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதுதான் என்னோட சோர்ஸ். 1 2 3 10 டேட்டா இருக்குது. அது எம்ப்ளாயி ஐடி, நேம், கம்பெனி, சேலரி, கண்ட்ரி நேம் வந்து பாப்புலேட் பண்ண போகிறோம் ஃப்ரம் கண்ட்ரி கோடை வச்சு. சரியா? இப்போ வந்து சோர்ஸ் கனெக்ஷனில் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி சோர்ஸ் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ லுக்கப் இஎம்பியை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதிலிருந்து இப்போ லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம உள்ள கொண்டு வர போகிறோம். இப்போ லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன இருக்குது, இப்போ வந்து இதுதான் லுக்கப் டேபிள். இந்த லுக்கப் டேபிளில் தான் நம்ம கண்ட்ரி கோடை வச்சுருக்கோம். சோர்ஸ் ஃபைல்லேருந்து வர கண்ட்ரி கோடை வச்சு இந்த நேமை நம்ம பாப்புலேட் பண்ண போகிறோம். இப்போ லுக்கப் ஆப்ஜெக்ட் என்ன, நம்மளோட வந்து நான் வந்து ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சோர்ஸ் டேபிள் என்ன, நம்ம லுக்கப் டேபிள் என்ன, கண்ட்ரி லுக்கப் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ கண்ட்ரி லுக்கப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதுதான் கண்ட்ரி லுக்கப். இதில் வந்து ரிட்டர்ன் எனி ரோன்னு இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு ரோன்னு இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கான்ஃப்ளிக்ட் ஏன் ஆகுதுன்னா, நேம் வந்து ஒரே நேமில் வச்சுருக்கிறதுனால கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சோர்ஸ் ஃபீல்டு சோர்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து எஸ்ஆர்சி அப்படின்னு ஃபிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த எரர் வராது. இப்போ லுக்கப் ஃபீல்டில் நம்ம என்ன எடுக்க போகிறோம், கண்ட்ரி கோடு எடுக்கிறோம். இதுலேயும் கண்ட்ரி கோடு எடுக்கிறோம். இப்போ ரிட்டர்ன் ஃபீல்டு என்ன வேணும், கண்ட்ரி நேம் தான் நம்ம எடுக்க போகிறோம். அட்வான்ஸில் ஒன்றும் இல்லை, ட்ரேசிங் லெவல் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நம்ம டார்கெட் லோட் பண்ண போகிறோம். டார்கெட்டில் நம்மளோட டார்கெட் நேம் என்ன, அந்த டார்கெட்டை நம்ம ஆரக்கிள் தான் வச்சுருக்கோம். எம்ப்ளாயி கண்ட்ரி அப்படின்றது தான் நம்ம வந்து டார்கெட் டேபிளாக வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து டார்கெட் டேபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஆரக்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டு இதே சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான். சிங்கிள் ஆப்ஜெக்டில் நம்மளோட டார்கெட் டேபிள் என்ன, எம்ப்ளாயி கண்ட்ரி. இந்த எம்ப்ளாயி கண்ட்ரி எங்கே இருக்குது, எம்ப்ளாயி கண்ட்ரி இதோ இருக்கு. எம்ப்ளாயி கண்ட்ரி இங்கே இருக்குது. ட்ரங்கேட் டேபிள் வேணும்னு நம்ம பண்ணிக்கலாம். டார்கெட் ஃபீல்டு மேப்பிங். இப்போ இந்த ஃபீல்டு மேப்பிங்கில் கண்ட்ரி கோடு வந்து லுக்கப்லேருந்து வர கண்ட்ரி வேணும். இதிலேருந்து வர கண்ட்ரி கோடை நம்ம எடுத்துக்கலாம். சேலரியில் எடுத்துக்கலாம். கம்பெனியும் எம்ப்ளாயி நேமில் எடுத்துக்கலாம். இப்போ கம்பெனி வேணும்னா கம்பெனியும் நம்ம சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நேம் ஒரே நேம் சோர்ஸ் அண்ட் டார்கெட் ஒரே நேமில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
நம்மளுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மேலே நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிங்கன்னா இதில் ரன் ஆகும். இப்போ ஜாபில் இங்கே போயிட்டு மை ஜாப்ஸில் ஏன் நிறைய ஃபெயிலியர் வந்திருக்குன்னா லுக்கப் டேபிள் தப்பாக சூஸ் பண்ணதுனால எனக்கு ஃபெயிலியர் வந்தது. இப்போ சரி பண்ணி நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. 9 ரூபா 9 ரூபாங்களுக்கு. இப்போ ஆரக்கிள் டேபிளில் டார்கெட் டேபிளில் எப்படி வந்து லோட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கண்ட்ரி நேம் வந்து நல்லுன்னு வந்திருக்கு. கண்ட்ரி நேம் வரணும். ஓகே, டேட்டா லுக்கப் டேபிளில் ரெஃப்ரெஷ் ஆகலை, அதனால தான் டேட்டா பாப்பேட் ஆகலை. இப்போ நம்ம வந்து ரீரன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜாப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ₹9 இந்தியா அந்த எந்த ஐடியில் கொடுத்துருந்தோமோ அது வந்து கரெக்டாக வந்திருக்கு. இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக பண்ணதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் ட்ரங்கேட் டேபிள் போட்டுட்டு நான் உங்களுக்கு புதுசாகவே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் ட்ரங்கேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டேட்டா எதுவும் இல்லை. ப்ரீவியஸாக ஏன் டேட்டா இருந்ததுன்னா நான் வந்து ரன் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அது வரல. இப்போதைக்கு இது டேட்டா வரல. லுக்கப் டேபிளில் ரெஃப்ரெஷ் பண்ணாததுனால டேட்டா வரல. இப்போ நான் இது உங்களுக்கு ரீரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ டேட்டா வந்து இப்போ இதுக்கு இல்லை, ஜாப் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வரும் பாருங்கள். இப்போ லுக்கப்பில் இருந்து இது கண்ட்ரி கோடை கொண்டு வந்து போடும். இது வந்து கனெக்டட் லுக்கப் நான் பண்ணியிருக்கேன். அன்கனெக்டட் லுக்கப் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா? இப்போ கோட் நம்பர் 1க்கு இந்தியா, 2க்கு யுனைடெட் கிங்டம், என்ன கோடுக்கு நம்ம லுக்கப் பண்ணியிருந்தோமோ அது கரெக்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.